வணக்கம் வீவர்ஸ். மீதமுள்ள உணவை வீணாக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவற்றை சுட வைத்து மீண்டும் சாப்பிடுவது என்பது நம் அனைவர் வீட்டிலும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு. உணவுகளை சூடு செய்து சாப்பிடுவது சரி என்றால் கூட ஒரு சில உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடு செய்ய அது விஷமாகவும் மாறும் தன்மையுடையது. அப்படி எந்தெந்த உணவுகள் மீண்டும் மீண்டும் சூடு செய்ய விஷமாக மாறும் தன்மை உடையது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தற்போதைய காலத்தில் மீண்டும் மீண்டும் சுட வைக்கப்படும் உணவுகளில் முக்கிய பங்கினை வகிக்கிறது கோழிக்கறி. இப்படி கோழிக்கறியை மீண்டும் மீண்டும் சூடு செய்து சாப்பிடுவது மிகவும் ஆபத்தானது. அதற்கு காரணம் இந்த உணவில் உள்ள அளவுக்கு அதிகமான புரதம். இப்படி மீண்டும் சுட வைத்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை உண்டாகும். அப்படி மீதமுள்ள கோழிக்கறியை சாப்பிட வேண்டும் என்றால் குளிர்ச்சியாக சாப்பிடுவதே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. பல ஊட்டச்சத்துக்கள் இதில் அடங்கி இருக்கு. உருளைக்கிழங்குல உயர்ந்த அளவுல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கு. ஆனால் இந்த உருளைக்கிழங்கை மீண்டும் மீண்டும் சுட வைத்து சாப்பிடக்கூடாது. அப்படி சுட வைக்கும் போது அதனுடைய ஊட்டச்சத்துக்களை இழக்கிறது மட்டும் இல்லாமல் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் மாறிவிடும். அதே போல இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜிலையும் வைத்து பயன்படுத்தக்கூடாது. காளான்களை பொறுத்தவரை அதனை தயார் செய்த உடனேயே சாப்பிட்டு விட வேண்டும். காளான்களை ஆற விட்டு விட்டால் அதில் உள்ள புரதத்தின் அளவுகளில் மாற்றம் ஏற்படும். இதன் காரணமாக செரிமானமாகிறது சிரமம் உண்டாகும். அடுத்து என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்ல நைட்ரேட்டின் அளவு அதிக அளவில் உள்ளது. அது நம் உடலுக்கு மிகவும் நல்லது என்றால் கூட அதையே மீண்டும் மீண்டும் சுட வைக்கும் போது அது விஷமாகவும் மாறும் தன்மை உடையது. ஸோ பீட்ரூட்டை மீண்டும் மீண்டும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீரைகளை மீண்டும் மீண்டும் சுட வைப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. கீரைகளில் நைட்ரேட்டின் அளவு அதிகம் இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அதனை மீண்டும் சுட வைக்கும் போது ஒட்டுமொத்த கீரையுமே 100% நைட்ரேட்டாக மாறிவிடும். அது உடலுக்கு கேடு விளைக்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை ஏற்படுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திவிடும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை. அளவுக்கு அதிகமான வெப்பத்தில் முட்டையை சூடுபடுத்தும் போது முட்டை நச்சுத்தன்மையாக மாறிவிடும். அதனால முட்டையை மீண்டும் சுட வைத்து சாப்பிடவே கூடாது. அவித்த முட்டைகள் அல்லது பொரித்த முட்டைகள் எதுவாக இருந்தாலும் முட்டையை தயார் செய்த உடனேயே சாப்பிட்டு விடுவது மிகவும் நல்லது. இல்லையென்றால் ஃபுட் பாய்சனாகவும் மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீரையை போலவே செலரியும் மீண்டும் சுட வைக்கக்கூடாது. அதற்கு காரணம் இதில் உள்ள நைட்ரேட் விதம் தான். பொதுவாக சூப்பு போன்ற உணவுகளில் தான் மக்கள் செலரியை அதிகமாக சேர்ப்பாங்க. அதை மீண்டும் சுட வைக்கும் போது செலரியை நீக்கி விடுவது மிகவும் நல்லது. செலரியை மீண்டும் மீண்டும் சூடு செய்ய இதுவும் நச்சாக மாறிவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சூடு செய்து சாப்பிடக்கூடாத உணவுகளில் நாம் அனைவரும் பிரதானமாக பயன்படுத்தும் சாதம். ஒரு முறை வடித்த சாதத்தை மீண்டும் மீண்டும் சூடு செய்து சாப்பிட சாதத்தில் உள்ள சத்துக்கள் இழக்கிறது மட்டும் இல்லாமல் நஞ்சாகவும் மாறும். அப்படி சாதத்தை சூடு செய்து சாப்பிட வயிறு அலர்ச்சி மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திவிடும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் எந்தெந்த உணவுகளை மீண்டும் மீண்டும் சுட வைத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.